பர்சனல் ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை. உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி பணத்தை வந்து சம்பாதிக்கிறது, எப்படி பணத்தை சேமிக்கிறது மற்றும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மூணையும் நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு சம்பாதிக்க தெரிஞ்சால் ஓகே, ஆனால் அதை சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்கு சேமிக்க தெரியலனா அப்போ எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் உங்ககிட்ட சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அது சம்பாதிச்சா தான் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டட். ஃபஸ்ட்டு நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் பணத்தை சேமிச்சு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பணத்தை நல்லா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம நீங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்பர் 1, பாசிவ் இன்கம். ஸோ நீங்கள் 9 to 6 ஜாப் வந்து போகிறீங்க அண்ட் அங்கேருந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை வந்து நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பை வந்து நடத்துறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை நீங்கள் வளர வைக்கணும், பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அந்த பணம் மட்டும் உங்களுக்கு பத்தாது. அந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி, இது ஆசெட்ஸ் இல்லை வந்துட்டு எக்விட்டி இதில் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அதை சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பணத்தை உங்களுக்கு வேலை செய்ய வைங்க. உங்கள் பணத்தை நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டிங்க, அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணி உங்கள் பணத்தை நீங்கள் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, பாசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3 எத்தனை வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டேர்ன் பண்ணி ஒரு பாசிவ் இன்கமாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க பாசிவ் இன்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல். உங்கள் ஓன் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி வெறும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மற்றும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். ஒரு தடவை மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வீடியோஸ் போட்டு அதுலேருந்து சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட யூடியூப் சேனல் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சு அதுலேருந்து பணக்காரர் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் ஓன் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்பர் 2, கடனை சீக்கிரமாக அடைச்சு முடிங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் எல்லாருமே வந்து கடன் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் கடன் எடுத்துட்டா ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கடனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு யோசிங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய சின்ன கடன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு கடன், ஒரு பெரிய பர்சனல் லோன் எடுத்து உங்கள் சின்ன கடன்லாம் அடைச்சி முடிச்சுட்டு அந்த ஒரு பர்சனல் லோனோட பேமெண்ட் மட்டும் நீங்கள் கட்டிட்டுருங்க. ஏன் பர்சனல் லோன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன கடன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹை வட்டி ரேட் இருக்க சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுத்து அதுலேருந்து நீங்கள் உங்கள் சின்ன கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு உங்கள் பர்சனல் லோனை மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பர்சனல் லோன் வந்து கம்மியான வட்டி உங்களுக்கு சார்ஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் இன்னும் நிறைய பணம் வந்துட்டு சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கடன் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை அடைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி நிறைய சின்ன கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடன் எடுத்து அந்த சின்ன கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு பெரிய கடனை மட்டும் நீங்கள் கட்டி முடிங்க. நம்பர் 3, இன்சூரன்ஸ். உங்கள் பணத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பணத்தை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் கொட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க. எந்த மாதிரி இன்சூரன்ஸ்? நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த பணத்தை சேமிக்க முடியும், அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த இன்சூரன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃபேமிலியும் நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு நீங்கள் வெறும் ஈக்விட்டிலேயோ இல்லை ஆசெட்ஸ்லையோ நீங்கள் நல்லா கொட்டி அங்கேருந்து நீங்கள் இன்னும் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, ஃப்ரெண்ட்லி டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ். இன்னொரு ஈஸியான ஒரு வழி உங்கள் பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கணும்னா நீங்கள் நிறைய கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் நீங்கள் ஷாப்பிங்கே போகிறீங்க இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணிருக்கீங்கன்னா உங்ககிட்ட கிரெடிட் கார்டு அது டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா அதுலேருந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ நீங்கள் 1000 rupees கொடுத்து ஒரு சட்டையை வாங்குறது பதிலாக அதில் நீங்கள் வெறும் 800, 700 அந்த மாதிரி தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிரெடிட் கார்டு அது டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இல்லை இன்ஸ்டோரில் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது அங்கே எந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட அந்த கிரெடிட் கார்டு அது டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப் பண்ண ஆரம்பிங்க. அதுலேருந்து நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு கூப்பான்ஸ் மற்றும் டிஸ்கவுண்ட்ஸ் அங்கே தராங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நிறைய பணம் சேமிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு பாருங்கள், எங்கே போய் ஷாப்பிங் பண்ணாலுமே நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தான் இருக்கா, கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் எதாவது இருக்கா, டெபிட் கார்டு ஆஃபர்ஸ் எதாவது இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங்கை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போலாம் வந்துட்டு நீங்கள் பொருட்களை வந்து இஎம்ஐயில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு இஎம்ஐயில் இருக்குது அப்படின்னா உடனே வாங்கிடாதீங்க. முதல்ல அதே பொருள் வேறு எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயில் கொடுக்குறாங்க இல்லை கம்மியான வட்டி ரேட்டில் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷனை எடுங்க. நம்பர் 5, ஃபினான்ஷியல் எஜுகேஷன்.
எதையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் போய் அதில் போய் கால் வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்துட்டு பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நல்லா கற்றுக்குங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா 3 விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அதுலேருந்து சம்பாதிக்க போகிறீங்க, அந்த பணத்தை சேமிக்க போகிறீங்க, அண்ட் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கணும். இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நம்மளுக்கு ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுத்துருந்தா நம்ம அப்பையிலேருந்தே வந்துட்டு நல்லா மணி மைண்டடாக இருப்போம், மணி ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸை நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் எதனா சொல்லிக் கொடுக்கல. பட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபினான்ஷியலாக நம்மளை லிட்ரேட் ஆக்கிக்கிறோமோ அவ்வளோ கூட நம்மளுக்கு தான் நல்லது. ஸோ எப்போவுமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் பிளாக்ஸ் படிங்க. உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஃபஸ்ட்டு படிங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணுமா, அதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், இல்லை நிறைய ஆர்டிகல்ஸை படிங்க. எப்போவுமே வந்து ஒரு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ரிஸ்க் இருக்குது, மக்கள் அதை பற்றி என்ன கேட்டுட்ருக்காங்க கேள்விகள், எனக்கு அது அபிடே என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷனை எடுங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி கற்றுக்கணும்னு இப்போ ஆர்வமாக இருந்தால் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இல்லை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நினச்சி பாருங்கள், நம்ம லைஃப்பில் பண்ணுற நிறையா விஷயங்கள், நம்ம எடுக்கிற நிறைய டெசிஷன்ஸ், இது எல்லாமே எதுக்கு? நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி நீங்கள் பணத்தை சேமிக்கலாம், இல்லை எப்படி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, ஐபிஓ எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்கள் ஃபைனான்ஸ் பற்றி இருக்குது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லா கோர்ஸுமே வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. அது தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் மற்றும் கன்னடா. ஸோ உடனே உங்கள் கோல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான கோர்ஸை பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஆரம்பிங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Get wise and break free.